வணக்கம். தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அமிழ்தேனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். என் தமிழே உயிரும் நீ மெய்யும் நீ. 1000 மொழிகள் அவனியில் இருந்தாலும் அசைக்க முடியாத மொழியாம் எம் தமிழ் மொழியை வணங்கி அவையோருக்கு என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். மக்களே, பெண்களை பற்றி இச்சிறுவன் என்ன பேச போகிறான் என்று வேக்குறீர்கள் தானே? ஏதோ என் சித்தர்வில் கேட்டு அதை தங்கள் சிந்தை மகிழ படைத்தேன் என்று நம்புகிறேன். பெண் தானே என்று தாழ்வாக நினைக்காது. அவள் அங்கீகரிக்காவிட்டால் உன்னை ஆண் மகன் என்று உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பெண் என்பவள் யார் யார் யார்? நட்பாய், காதலாய், வீரமாய், பக்தியாய், சாதனையாய், சரித்திரமாய், ஆண்டாண்டு காலமாய் வீட்டிருப்பவள். கண்ணுக்கு ஓவியமாய், காதுக்கு இனிய கீதமாய், கருத்துக்கு கவிதையாய், வாழ்க்கைக்கு வசந்தமாய் இருப்பவள் பெண். 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஆனால் ஒரு சிறந்த பெண்ணால் மட்டுமே ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். பெண் மனித படைப்பின் மகுடம், உயிர்களின் சுவாசம், உறவுகளின் விலாசம் என போற்றி புகழ்பட வேண்டியவர். அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதெல்லாம் அடுப்பாங்கரையோடு அழிந்தொழிந்து போயிற்று. கிராமத்து புழுதிகளில் கால் தேய தேய நடந்தவர்கள் இன்று விமானத்தை ஓட்டுகின்றார். விந்தையிலும் விந்தை இது. சட்டத்துறை தொட்டு சகல துறைகளிலும் பட்டங்கள் பெற்று என்று பல சாதனைகள் புரிகின்றார். போற்றி புகழ்வதற்கு பயந்தமிழில் வார்த்தை இல்லை. பாரதியின் புதுமை பெண் பாட்டளவில் நிற்கவில்லை. உலகம் முழுவதும் இன்று அவர்கள் முன்னேறி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பெயர் ஈற்றுகின்றார். ஆணும் பெண்ணும் சமம் என்றெழுது, ஈருடல் ஓர் உயிர் என்று உறக்க கூறு. பெண்ணை இழிவோன் கண்ணை குத்தோன் என்று கூறு. மரபு பிள்ளை இல்லை அவள், மறைக்கும் உயிர் இல்லை அவள். பிறந்த முதலாய் சிறந்த பிரமிப்பு அவள். வளரும் பருவத்தில் வாகை அவள். கணவனை சேர்கையில் சீதை அவள். சேர்ந்த பின் மீட்டும் கருவாய் அவள். தாய்மை கண்ட பின் வாழும் தெய்வம் அவள். முடிவு காணும் போதும் முற்றும் அவள். இறந்த பின்னும் வாழும் இரவி அவள். ஆம், இனி எல்லாம் அவளே. ஆணாதிக்கம் என்னும் மரக்கனை அழித்திடு, ஆக்கம் என்னும் மகள் விளக்கை ஏற்றிடு. பெண்மையே நீதான் உண்மையே. விண்ணை தாண்டியும் பெண், வில்லக்கேற்றுபவளும் பெண். இத்தனை பெருமைகளுடைய நம் பெண்களை போற்றுவோம் என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.